வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது மேஷ ராசிக்கான சனி பெயர்ச்சி பலன்கள். சனி பகவான் மார்ச் 29, 2025 அன்று கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு பெயர்ச்சியாகி ஜூன் 3, 2027 வரை இருக்க போகிறார். இதுவரை 11ஆம் இடத்திலிருந்து நல்ல பலன்களை வாரி வழங்கி வந்த சனி பகவான் இப்போது 7 சனியின் முதல் பாகமாகிய விரய சனியாக மீனராசிக்கு வருகிறார். மேஷராசியை பொறுத்தவரை தொழில் ஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் அதிபதியான சனி பகவான் விரயஸ்தானத்தில் அமரப்போகிறார். அங்கிருந்து தன குடும்ப வாக்குஸ்தானத்தையும் ரண ருண ரோகஸ்தானத்தையும் பாகியஸ்தானத்தையும் பார்க்க போகிறார். பொதுவாக சனி பகவான் 12ஆம் இடத்தில் விரய சனியாக 2.5 வருட காலம் இருக்கும் பொழுது கெடுபலங்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த முறை மேஷ ராசிக்கு அதிர்ஷ்டவசமாக முதல் ஒரு வருடம் குரு பகவான் 3ஆம் இடத்தில் அதாவது மிதுனத்தில் வேதை அமைப்பிலும், அடுத்த ஒரு வருடம் 4ஆம் இடமான கடகத்தில் இருந்து 9ஆம் பார்வையாக சனியை பார்த்து புனிதப்படுத்தி தீய பலன்களை குறைப்பார். ஆக 2.5 வருடத்தில் 2 வருட காலம் சனியின் கெடுபலன்களை குரு பகவான் பாதியாக குறைப்பார். இது மேஷ ராசிக்கு ஒரு சிறப்பான அமைப்பாகும். மேலும் சனி பகவான் இயற்கை சுபரான குருவின் வீட்டில் அமர்வதால் கெடுபலங்கள் வெகுவாக குறையும். சனி பகவான் விரயஸ்தானத்தில் அமரப்போவதால் வீண் விரயங்கள் ஏற்படும். சிக்கனம் கடைபிடிக்க வேண்டியது அவசியம். சுபவரயமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். கணவன் மனைவி இடையே தாம்பத்திய உறவுகளை சுமாராக இருக்கும். விட்டு கொடுத்து செல்வது அவசியம். வெளிநாடு வெளிமாநிலத்தில் வேலை தேடுவோர் சிறு தடைகளை சந்திப்பார்கள். வெற்றி பெற விடாமுயற்சி தேவை. வெளிநாட்டில் குடியுரிமைக்கு முயற்சி செய்வோருக்கும் சில தடைகள் இருக்கும். உடல் நலத்தையும் மனநலத்தையும் பேண வேண்டும். உடலிலும் மனதிலும் மன சோர்வு, சோம்பல், விரக்தி இருக்கும். உடற்பயிற்சி, யோகா, தியானம் பெரிதும் உதவி புரியும். இறை வழிபாடு மன தெளிவையும் தன்னம்பிக்கையும் பெற உதவி புரியும். தூக்கம் கெடாமல் பார்த்து கொள்வது அவசியம். சொந்த தொழில் சிறு நஷ்டங்களும் விரயமும் ஏற்படும். எதிர்ப்புகளும் சவால்களும் அதிகரிக்கும். தன்னம்பிக்கையுடன் செயல்பட வேண்டிய காலமாகும். தொழிலை விரிவாக்கம் செய்யும் எண்ணம் தோன்றும். முடிந்தவரை இருப்பதை நடத்தி செல்லுங்கள். விரிவாக்கம் செய்யும் சூழ்நிலை இருந்தால் அதிக கவனமுடன் செயல்பட வேண்டும். சமுதாயத்தில் மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து சுமாராக இருக்கும். இருக்கும் பதவியை காப்பாற்றிக் கொள்ள போராட வேண்டியிருக்கும். புதிய பதவிகள் பெறுவதில் சவால்கள் இருக்கும். கடின முயற்சி தேவை. அடுத்தவர் விஷயங்களில் தலையிட வேண்டாம். ஜாமீன் கேரண்டி யாருக்கும் போட வேண்டாம். உங்கள் கௌரவத்திற்கு பிரச்சனை வரும். பணவரவு, லாபம் சுமாராக இருக்கும். அண்ணன் அக்காவுடன் சிறு மனவருத்தம் தோன்றும். அவர்கள் மூலம் வீண் விரயங்கள் ஏற்படும். நீண்ட நாள் ஆசைகள் மற்றும் முயற்சிகள் நிறைவேறுவதில் சவால்கள் இருக்கும். கடின முயற்சி தேவை. குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் தோன்றும். விட்டு கொடுத்து போவது முக்கியம். பேச்சினில் நிதானம் தேவை. வாக்குவாதம் மற்றும் பிடிவாதம் தவிர்த்தால் பிரச்சனை பெரிதாகாது. விவேகமுடன் செயல்படுவது மிக அவசியம். குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவை பெறுவதில் சிக்கல் இருக்கும். தனவரவு, பணப்புழக்கம் சுமாராக இருக்கும். சிக்கனம் தேவை. நிலம், மனை, சொத்து வாங்கும் முயற்சியில் இழுபறி இருக்கும். வாங்கும் போது வில்லங்கங்களை தவிர்க்க ஆவணங்களை முறையாக சரிபார்த்து வாங்க வேண்டும். சிலருக்கு கண், எலும்பு, நரம்பு, அடிவயிறு, சிறுநீரகம் சம்பந்தமான நோய்கள் வரும். கவனம் தேவை. கொடுத்த வாக்கை காப்பாற்ற சிரமம் ஏற்படும். எனவே வாக்கு கொடுப்பதற்கு முன் பலமுறை யோசித்து கொடுக்க வேண்டும். சபையினில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். வேலை தேடுவோருக்கு கடின முயற்சிக்கு பின் வேலை கிடைக்கும். வேலையில் இருப்போருக்கு எதிர்ப்புகளும் சவால்களும் இருக்கும். தன்னம்பிக்கையுடன் வெற்றி பெற வேண்டிய காலமாகும். சிலருக்கு கடின முயற்சிக்கு பின் வேலையில் பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கும். தாய்மாமன் வழியில் சிறு மனவருத்தம் தோன்றி மறையும். விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகும். சிலருக்கு கடன் தொல்லை இருக்கும். பொறுமை காத்தால் வழி பிறக்கும். வழக்குகளில் சாதகமான போக்கு இருக்காது. காலம் கடத்துங்கள். எதிரிகளால் விரயமும் நஷ்டமும் ஏற்படும். நோய்களின் தாக்கம் இருக்கும்.
மருத்துவ செலவுகள் கூடும். உடல் நலத்தில் கவனம் தேவை. வேலை செய்யும் இடத்தில் மற்றவர்களுடன் விட்டு கொடுத்து விவேகமுடன் செயலாற்ற வேண்டும். தந்தையின் உடல் நலத்தில் கவனம் தேவை. தந்தை மற்றும் தந்தை வழி உறவினர் வழியில் சிறு கருத்து வேறுபாடு வந்து நீங்கும். பொறுமை அவசியம். ஆசிரியர்கள் கைடுடன் விட்டு கொடுத்து செல்வது முக்கியம். செயல்களில் நேர்மையும் உண்மையும் பின்பற்றுவது அவசியம். அரசுக்கு முறையாக வரிகளை செலுத்தி சட்டப்படி ஆவணங்களை வைத்துக் கொண்டால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். தெளிவான சிந்தனைகளை வளர்த்து கொள்ள வேண்டும். தெய்வ பக்தியில் ஈடுபாடு செலுத்த தீய பலன்கள் குறையும். தர்ம காரியங்களில் ஆர்வத்தை அதிகரிக்க வேண்டும். இனி நட்சத்திர பாதசார அடிப்படையில் பலன்களை பார்க்கலாம். குருவின் சாரமான பூரட்டாய் நட்சத்திரத்தில் சனி பகவான் செல்லும் பொழுது தந்தை உடல்நலத்தில் மிகுந்த அக்கறை தேவை. தந்தைக்கு மருத்துவ செலவுகள் வரும். தந்தை மற்றும் தந்தை வழி உறவினர் வழியில் வீண் விரயங்கள் ஏற்படும். தான தர்மங்கள் செய்தால் தீய பலன்கள் குறையும். அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகள் நேர்மையை பின்பற்ற வேண்டும். உயர் அதிகாரிகள் மற்றும் கட்சி தலைமையுடன் மோதல் போக்கை தவிர்க்க வேண்டும். திருமணம், கல்வி போன்ற சுபவிரயங்கள் ஏற்படும். வீண் விரயங்களை சுபவிரயமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். வெளிநாடு வேலை தேடுவோருக்கு சிறு முன்னேற்றம் கிடைக்கும். சிலர் வெளிநாடு சுற்றுலா சென்று மகிழ்வீர்கள். கணவன் மனைவி தாம்பத்திய உறவு நிலையில் சிறு முன்னேற்றம் ஏற்படும். சனியின் சுயசாரமான உத்திரட்டாதியில் சனி பகவான் செல்லும் பொழுது சொந்த தொழிலில் சவால்கள் அதிகரிக்கும். எதிர்ப்புகள் இருக்கும். பொறுமையும் விவேகமும் தேவை. சமுதாயத்தில் மதிப்பு, மரியாதை, அந்தஸ்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். நேர்மையான வழிமுறைகளை பின்பற்றி மரியாதையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள் பதவியை காப்பாற்றிக் கொள்ள போராட வேண்டியிருக்கும். சமுதாயத்தில் பெரிய மனிதர்களுடன் அனுசரித்து செல்ல வேண்டும். மோதல் போக்கை தவிர்க்க வேண்டும். அரசு வழியில் அனுகூலம் கிடைப்பதில் தடைகள் இருக்கும். விவேகம் தேவை. லாபம் குறைவாகவும் விரயம் அதிகமாகவும் இருக்கும். வீண் விரயங்களை கட்டுப்படுத்த வேண்டும். அண்ணன் அக்காவுடன் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். நீண்டகால முயற்சிகளில் சவால்கள் இருக்கும். இரண்டாவது திருமண முயற்சியில் சிறு தடைகள் இருக்கும். கடின முயற்சிக்கு பின் பலனமையும். புதனின் சாரமான ரேவதி நட்சத்திரத்தில் சனி பகவான் செல்லும் பொழுது வேலை செய்யும் இடத்தில் சவால்களும் எதிர்ப்புகளும் இருக்கும். உடன் வேலை செய்வோருடன் விட்டு கொடுத்து செல்வது அவசியம். சிலருக்கு கடின உழைப்புக்கு பின் சம்பள உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கும். வேலை தேடுவோருக்கு விடாமுயற்சிக்கு பின் நல்ல வேலை கிடைக்கும். நோயின் தாக்கம் இருக்கும். உடல் நலத்தில் கவனம் தேவை. எதிர்ப்புகளை தன்னம்பிக்கையுடன் முறியடிக்க வேண்டும். கடன் பிரச்சனையை பொறுமையுடன் கையாண்டால் வழி பிறக்கும். முயற்சிகளில் தடைகளும் சவால்களும் இருக்கும். தன்னம்பிக்கை வளர்த்து கொண்டு விடாமுயற்சியின் செயல்பட்டால் வெற்றி கிடைக்கும். தம்பி தங்கையுடன் சிறு கருத்து வேறுபாடு வந்து நீங்கும். பொறுமை தேவை. அக்கம் பக்கத்தினருடன் சிறு மன வருத்தம் தோன்றி மறையும். விட்டு கொடுத்து செல்வது அவசியம். சிறு தூர பிரயாணங்கள் மூலம் அலைச்சலும் வீண் விரயமும் ஏற்படும். சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை நிகழும். ஆக மொத்தத்தில் மேஷ ராசிக்கு குரு பகவானின் அருளால் சனி பகவானின் கெடுபலங்கள் குறைவாக இருக்கும். மேலும் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமேற்றி கருங்குவளை மலர் சாத்தி வழிபட்டு வந்தால் நல்ல பலன்கள் அதிகரிக்கும். மேலும் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர் சாத்தி நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் வரும் தடைகளை தகர்க்க தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அதிர்ஷ்டமான நிறங்கள் மஞ்சள் மற்றும் சிகப்பு. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 9. நான் சொன்ன ராசி படங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் ஜாதகத்துக்கு படங்கள் பார்க்க, ஜாதக பொருத்தம் பார்க்க ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இமெயில் ஐடியோ அல்லது ஃபோன் நம்பரையோ காண்டாக்ட் பண்ணுங்கள்.